அனுபவங்களும் நாம் பல ஆண்டுகளாக ஒரே குழுவுடன் சந்திப்பதை பற்றி நினைக்கும்போது அந்த எதிர்கால நிகழ்வு எப்படி இருக்கும் என்ற உணர்வை நம்மால் தானாகவே வரவழைக்க முடியும். ஏனென்றால் கடந்த கால அனுபவங்கள் அந்த உணர்வை நமக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துவிட்டன. இதனால் நாம் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான அனுபவங்களையே உருவாக்குகிறோம். இதற்கு நேர்மாறாக ஒரு புதிய அனுபவத்தின் உணர்வை நம்மால் கணிக்க முடியாத போது அதில் ஈடுபட நாம் தயக்கம் காட்டுகிறோம். சிந்தனை உணர்வு வட்டம் மற்றும் மின்காந்த புலம் நாம் ஒரே மனநிலையில் தொடர்ந்து வாழும்போது நமது சிந்தனை மற்றும் உணர்வுகளுக்கு இடையே ஒரு தொடர்ச்சியான வட்டம் திங்கிங் ஃபீலிங் லூப் உருவாகிறது. இந்த செயல்முறை நமது உடலைச் சுற்றி அளவிடக்கூடிய ஒரு மின்காந்த புலத்தை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாக்குகிறது. நமது உடல்கள் ஒரு குறிப்பிட்ட செய்தி, தகவல் அல்லது நோக்கத்தை கொண்ட ஒளி, ஆற்றல் அல்லது அதிர்வெண்களை எப்போதும் வெளியிடுகின்றன. அதேபோல் வெவ்வேறு அதிர்வெண்களில் அனுப்பப்படும் முக்கிய தகவல்களையும் நாம் பெறுகிறோம். சுருக்கமாக, நாம் மின்காந்த ஆற்றலை தொடர்ந்து அனுப்பிக்கொண்டும் பெற்றுக்கொண்டும் இருக்கிறோம். இது எப்படி வேலை செய்கிறது? 1. எண்ணங்கள் தாட்ஸ். நாம் ஒரு எண்ணத்தை நினைக்கும்போது மூளையில் உள்ள நியூரான்களின் நெட்வொர்க்குகள் செயல்பட்டு மின் கட்டணங்களை எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் உருவாக்குகின்றன. 2. உணர்வுகள் ஃபீலிங்ஸ். அந்த எண்ணங்கள் ஒரு உணர்வை அல்லது உணர்ச்சியை ஏற்படுத்தும் போது அந்த உணர்வுகள் காந்தக் கட்டணங்களை மேக்னெட்டிக் சார்ஜஸ் உருவாக்குகின்றன. 3. இணைப்பு. எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட மின் கட்டணங்களும் உணர்வுகளால் உருவாக்கப்பட்ட காந்தக் கட்டணங்களும் ஒன்றிணைந்து நமது தற்போதைய மனநிலைக்கு சமமான ஒரு குறிப்பிட்ட மின்காந்த புலத்தை உருவாக்குகின்றன. உணர்ச்சிகள் என்பவை இயக்கத்தில் உள்ள ஆற்றல். ஒரு வலுவான உணர்ச்சியைக் கொண்ட ஒருவர் ஒரு அறைக்குள் நுழையும்போது அவரது ஷ்ரீர் மொழியைத் தவிர அவருடைய ஆற்றலையும் நம்மால் தெளிவாக உணர முடியும். கோபமாகவோ அல்லது விரக்தியாகவோ இருக்கும் ஒருவரின் ஆற்றலையும் நோக்கத்தையும் நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தகவலைக் கொண்ட வலுவான ஆற்றல் சமிக்ஞையை வெளியிடுகிறார்கள். இதேபோல் அமைதியான, அன்பான ஆற்றல் கொண்ட ஒருவரையும் நம்மால் உணர முடியும். வெவ்வேறு உணர்ச்சிகள் வெவ்வேறு அதிர்வெண்களை உருவாக்குகின்றன. அன்பு, மகிழ்ச்சி மற்றும் நன்றியுணர்வு போன்ற ஆக்கப்பூர்வமான, உயர்ந்த உணர்ச்சிகளின் அதிர்வெண்கள் பயம் மற்றும் கோபம் போன்ற மன அழுத்த உணர்ச்சிகளின் அதிர்வெண்களை விட மிக அதிகமாக இருக்கும். ஏனெனில் அவை வெவ்வேறு அளவிலான உணர்வு பூர்வமான நோக்கத்தையும் ஆற்றலையும் கொண்டுள்ளன.